இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில், மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்றோம். இன்னும் 2டே நாள் தாங்க மழை பொழிவுகள் மாலை இரவுல ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிரும். மழை நமக்கு பெய்யாம கிடையாது. சில மாவட்டத்தில தினந்தோறும் நமக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. உதாரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கு. ஆனா, இன்னும் நமக்கு ஒரு 10% மட்டும் தான் தமிழ்நாட்டுல மழை பெய்யுது. மீதி 90% தமிழ்நாட்டுல மழை இல்லாம வறண்டு காணப்படுகிறது. அதாவது ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை. வெயிலுடைய தாக்கமும் பாருங்க, ஒரு மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயில் பதிவாகுமோ, அதுபோல நமக்கு வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப கொடூரமாக பதிவாகிட்டு இருக்கு. ஒரு சில மாவட்டத்துலலாம் வந்து ரொம்பவே அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் தான் பகல் நேரங்கள்ல. அதனால எப்போ இந்த பகல் நேர வெப்பநிலை வந்து முடிவுக்கு வரும்? எந்த நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன் நமக்கு மழை சற்று தீவிரமாகறதுல தாமதம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பல தகவலோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஜூலை 9ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கப் போகுது. அதாவது நாளை முதலாகவே நிறைய இடங்கள்ல கனமழை நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். பெரும்பாலான பகுதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழையானது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த தேதிகளில் இந்த மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்றோம். நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு அப்புறம் மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் தீவிரமாக ஆரம்பிக்கும். ஒரு மிதமான மழையாக நாளைய தினங்களில் நமக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனமழையாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும். ஜூலை மாதத்தில் நமக்கு ஆரம்பத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் இதே போல தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. சீக்கிரமாகவே நமக்கு மழை பொழிவும் இன்னொரு பக்கம் தீவிரமாக இருக்க போகுது. இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் வந்து நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக காணப்பட்டு இருந்தாலுமே பகல் நேரத்தில் காணப்பட்டு இருந்தாலுமே மாலை இரவுல மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது. ஏன்னா இதுவரை சரிவர மழை இல்லாத பகுதிகள், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வரப்போகிற ஜூலை 9ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அதிகரிச்சிடும். இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு வந்து பகுதியாக சில மாவட்டத்தில் இருக்கும். நாளை முதல் உங்களுக்கு பரவலாக நிறைய இடங்களில் மழை பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை தீவிரம் அதிகரிக்குமே தவிர ஒரே நாளில் அப்படியே வந்து ஒரு 20-25 மாவட்டத்தில் மழை பொழிவு பதிவாகாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிய ஆரம்பிக்கும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை மற்றும் இரவு நேரத்தில் மேகக்கூட்டங்களை பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் பலமான காற்று வீசி வானம் மேகமூட்டமாக இருக்கும். சீக்கிரத்தில் இது அப்படியே மழை பொழிவாகவும் வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்க போகுது. இன்றைக்கும் சில மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். கொடூரமான வெயில், அதாவது இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. ஏன்னா வெயிலை குறித்து நம்ம சொல்லியே ஆகணும். சில மாவட்டத்தில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு 35 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 37 மற்றும் 38 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. காஞ்சிபுரம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 39 டிகிரி செல்சியஸ், 39.5 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம்லாம் ரொம்ப கொடூரமான வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். விரைவில் இந்த வெயிலுடைய தாக்கம் முடிவுக்கு வரும். ஆனால் ஓரிரு நாட்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இந்த நேரங்களை பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக காணப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை 10 முதல் 15 மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும். அதில் கடலோர மாவட்டங்கள் உட்பட வெயிலுடைய தாக்கம் சற்றே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக தான் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது நமக்கு பகல் நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸும் கூடுதலாக வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கிறது.
ஜூலை 10க்கு பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது கணிசமாக நமக்கு தீவிரமாக ஆரம்பிக்கும். ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலும் மழை எதிர்பார்த்துறாதீங்க. ஜூலை 10க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில மாவட்டங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 6 முதல் 8 மாவட்டங்கள் வரைக்கும் பகுதியாக பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். அதனால் ஜூலை 3வது வாரத்திலும் நிறைய இடங்களில் வெப்பசலன இடி, மழை, காற்று, மழை பொழிவு எல்லாமே நமக்கு காத்திருக்கு. பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் அதிகப்படியாக மழை பொழிவும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். கர்நாடகாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக நம்ம அதை பற்றி அதிகமாக சொல்கிறோம். அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குது, அதாவது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளிலும் ஜூலை 3வது வாரத்தில் மழை உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சென்டிமீட்டர், நீலகிரியில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர்ல ஒரு 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், குறிப்பாக நம்ம குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட அநேக இடங்களில் பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தேனி, தென்காசியில் வானம் மேகமூட்டம், கன்னியாகுமரியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் வரும் நாட்களில் மிதமான மழை கணிசமாக தொடங்கும். அங்கே இருக்கக்கூடிய அருவிகள், ஏரிகள், குளங்கள் இங்கே எல்லாமே ஒரு இயல்பு நிலை தான். ஏன்னா அருவிகளில் நீர் வரத்து அதிகரிக்குமா, குற்றாலம் போன்ற பகுதிகள் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. குற்றாலத்தில் தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா கேரள பகுதிகளிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. கர்நாடகாவில் மட்டும்தான் நமக்கு மழை தீவிரம் அதிகம். ஆனால் கேரளாவில் நமக்கு மழை பொழிவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறதுனால பெரிதளவில் நமக்கு குறிப்பாக தேனி, தென்காசியில் மழை தீவிரம் இல்லாமல் இருக்குது. சில நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில நேரங்களில் மிதமான மழை வரை பகுதியாக பதிவாகக்கூடும். மீண்டுமாக கர்நாடக மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை, ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்க. சீக்கிரத்தில் கர்நாடகாவில் ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு என்னங்க ஆபத்து அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அணை பகுதிகள் எல்லாமே நிரம்பிடுச்சு. ஏற்கனவே நமக்கு உபரி நீர் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்களில் பார்த்தோம் 50,000 60,000 கன அடிக்கு மேல திறந்து விடப்பட்டது. இப்போ மறுபடியும் ஒரு மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் பதிவாச்சுன்னா 1,00,000 கன அடி தண்ணீர் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கபினி அணையும் சரி, கிருஷ்ணசாகரும் சரி, 2 அணைகளுமே நிரம்பி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால 2 அணைகளுமே நிரம்பி விட்டதன் காரணமாக தொடர்ந்து உபரி நீர் பொறுத்தவரை அதிக அளவுல தமிழகத்திற்கு திறந்து விட போறாங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்நாடகாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமாக இருக்குது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர் திறப்புகளும் அதிகரிக்க போகுது. படிப்படியாக நமக்கு மேட்டூர் அணைகளில் நீர் திறப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போவே நமக்கு முழு கொள்ளளவு எட்டியாச்சு. மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் முழு கொள்ளளவு எட்டியாச்சு. தொடர்ந்து நீர் திறப்புகள் அதிகரிக்கும்ங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மேட்டூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காவேரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வரும் நாட்களில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உஷாராக இருந்துக்கோங்க. மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும், மாலை இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழையும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக மத்திய பிரதேஷ், ஒரிசா, சத்தீஸ்கர், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிட்டு தாங்க இருக்கு. அங்கெல்லாம் அதி கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. தமிழகத்திலும் விரைவில் மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.